நாகை மாவட்டத்தில் கனமழை காரணமாக இதுவரை சுமார் 60 ஏக்கர் வரை நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் இறையான்குடியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் சேதமடைந்தன. இதேபோல் பல இடங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு தர கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் ஆகாஷ், விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் வடிய ஏதுவாக நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி நடந்து வருவதாக கூறினார். சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 600 to 700 ஹெக்டேர்ஸ் தண்ணியில் இருக்குது. அதெல்லாம் சர்வே எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஒரு 25 ஏக்கர் ஹெக்டேர்ஸ் டேமேஜ் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு சர்வே எடுத்து நிவாரணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தொடர்ந்து மழை பெய்ததால் சாலைகளில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். குறிப்பாக குமாரபுரம், முத்துநகர், குறிஞ்சிநகர், ராஜீவ் கண்ணா நகர் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் வடக்கு வீதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக பெய்த வரலாறு காணாத கனமழையால் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாலத்தை சுற்றி கருமேகம் சூழ்ந்து அச்சமூட்டும் வகையில் காட்சியளித்தது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து குறுக்குத்துறை முருகன் கோவில் பாதி அளவு மூழ்கியது. இதனால் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி மேடான பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பூஜைகள் நடந்தன. டெல்டா மாவட்டங்களில் வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் தெற்கு அந்தமானை ஒட்டி உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. வரும் 25 மற்றும் 26ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் மிக கனமழைக்கும், ராமேஸ்வரத்தில் கொட்டிய கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மேகவெடிப்பு காரணமாக ஒரே நாளில் 44 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டியது. இதேபோன்று தங்கச்சி மடத்தில் 34 சென்டிமீட்டர், பாம்பனில் 28 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தது. மண்டபத்தில் 27 சென்டிமீட்டரும், ராமநாதபுரத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. பாத்ரூம் மண்ணால கட்டி கொடுத்தா சாஞ்சிருச்சுங்க. நல்ல வேலை 2 பிள்ளைய சாகுறது தப்பிச்சுக்கிருச்சு. சமையல்லாம் பண்ண முடியல. சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமம் தான். எப்படி சமையல் பண்ண முடியும்? தண்ணியே வீடு ஃபுல்லா இருக்குள்ள எப்படி சமையல் பண்ண முடியும்? அங்க ஒரு கம்மா இருக்கு, அதை வெட்டி இங்கிட்டு தண்ணி விட்டுறாங்க. அங்கிட்டு இருந்து தண்ணி எங்க திறந்து விட்டுறாங்க. அதனால எங்க ஏரியா மட்டுமே தண்ணிக்குள்ள இருக்கு. மழை வெள்ளத்தில் பாம்பு, தேள் உள்ளிட்ட பூச்சிகள் மிதந்து வருவதாலும் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாலும் தேங்கியுள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.